நான் ஒரு பக்கம் என்னால் முடிஞ்ச உதவியை பண்ணுறேன். இது வரைக்கும் நான் யாருக்கிட்டே காசு வாங்கி பண்ணுறதில்ல, என்னுடைய சொந்த பணத்தில் தான் நான் பண்ணுறேன். ஸோ அப்போ அசார் பாய் வந்து முதலாக பாய் நீங்கள் வீடு கட்டும் போது நான் உங்களுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுறேன் பாய், இது வந்து ஹெல்ப்பாக நினைக்காதீங்க, அவங்களுக்கே போய் சேரட்டும் அப்படின்னு சொல்லி ஒரு 20,000 கொடுத்தாரு. ஃபஸ்ட் டைம் நான் அவர்கிட்ட வாங்கினேன். ஸோ ஏன்னா அவருடைய நல்ல மனசுக்காக தான் நான் வாங்கினேன். ஸோ இந்த டைமில் அதை நான் சொல்ல ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். ஸோ அதை வாங்கி நான் என்னால் முடிஞ்ச ஒரு அமௌண்ட்டை போட்டு இன்னொருத்தவங்களை வீடு கட்டி கொடுத்துருக்கேன். ஸோ இது வரைக்கும் 36 வீடு கட்டி கொடுத்துருக்கேன். ஸோ அது ரொம்பவுமே சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா ஒரு வயசான பாட்டி ஒருத்தவங்க மழை பெய்கிற டைமில் மேலேயும் உழுதுருக்கு வீடு, கீழேயும் தண்ணி வந்திருக்கு. ஸோ அந்த வயசான நிலைமையில் அவங்களால எந்திரிச்சு வெளியே போக முடியல. ஸோ அந்த குளிர்லேயே அந்த அம்மா வந்து இறந்துட்டாங்க. ஸோ இந்த விஷயம் தான் உண்மையாக நடந்த ஒரு விஷயம். அது என்னை ரொம்பவுமே பாதிச்சுது. அதனால் சில ஊர்களில் தேடி பிடிச்சி வயசானவங்க யார் இருக்கா, அவங்களுக்கு வந்து பசங்க இருக்க மாட்டாங்க, ஸோ அவங்களுக்கு ஹஸ்பண்ட் இருக்க மாட்டார், தனிமையில் இருப்பாங்க, அவங்களால சமையல் கூட செய்ய முடியாது. அந்த மாதிரி சமைக்க முடியாத பாட்டிகளுக்கு தினமும் இலவசமாக சாப்பாடு போட்டுட்ருக்கேன். அதுக்காக ஒரு இடம் செட் பண்ணி ஸோ அங்கே சமைக்கிறதுக்கு ஆள் போட்டு ஸோ தினமும் அவங்களுக்கு சாப்பாடு கிடைக்கணும். அவங்க என்கிட்ட கேட்டதுன்னா நான் ஒரு நாளைக்கு சாப்பாடு போதும், ஏன்னா எங்களால் சமைக்க முடியல, தினம் ஒரு வீட்டில் போய் பிச்சை எடுக்க முடியல. ஒரு நாள் கொடுக்குறாங்க, 2ஆவது நாள் மூஞ்சி காட்டுறாங்க, சில பேர் வெளியே போன்னு கேவலமாக பேசுகிறாங்க. ஸோ அந்த டைமில் நான் யோசிச்சது, இவங்களுக்கு ஒரு வேளை சாப்பாடு கிடைக்கணும், இவங்க தூங்குறதுக்கு நல்ல ஒரு வீடு இருக்கணும். ஸோ இதுதான் இன்றைக்கி என்னோடய வாழ்க்கை பயணமாகவே போயிட்டுருக்கு. சந்தா சார்கிட்ட வந்து பாப்பாக்காண்டி தான் கொஞ்சம் ஹெல்ப் கேட்டிருந்தேன், அவளோட ஸ்டடிக்கு. அப்புறமா எக்ஸ்ட்ரா அவள் நல்லா டான்ஸ் ஆடுவா, டான்ஸில் கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்டு கூட பண்ணியிருக்கா, சாங்குக்கும் ட்ரை பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அவர்கிட்ட அது சம்மந்தமாக கேட்டேன். அவர் அதை விட பெருசாக எனக்கு வந்து நீங்கள் சொந்தமாக ஒரு தொழில் செய்யுங்க, அதிலிருந்து நல்ல வருமானம் வரும், அது மூலமாக நீங்கள் முன்னேறுங்க அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு வாக்குறுதியும் கொடுத்து இன்றைக்கி அதை நிறைவேற்றியிருக்காரு. ரொம்ப நன்றி. நான் உண்மையிலேயே நினைத்து பார்க்கல. நாங்கள் ஸ்ரீலங்கா தான், இந்தியனை தான் மேரேஜ் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் இங்கே இருக்கேன். ரொம்ப நன்றி. எனக்கு ஒரு அப்பா மாதிரி இந்த உதவியை என்றைக்கும் மறக்க மாட்டேன். காலம் ஃபுல்லாக நன்றி கடனாக இருப்போம். இவாட நோக்கமுமே அதுதான், தான் நல்லா படித்து நல்லா ஒரு வேர்ல்ட் ரெக்கார்டு சரி இந்தியாவுக்கு பெருமை சேர்த்து கொடுத்து இங்கே இருக்கிற மக்களுக்கு ஹெல்ப் பண்ணணுன்றது தான் இவாட நோக்கமும். அதனால் இவாக்காண்டி நாங்கள் எல்லோரும் சேர்ந்து போராடிட்டு இருக்கோம், இவாட ஆசைக்காகவும் என்னுடைய ஆசைகளுக்காகவும். ரொம்ப நன்றி. கனவுகளை கண்டிப்பாக நிஜமாக்குவோம். இது ஒரு ரூட் மேப் மாதிரி போட்டு கொடுக்குற ஒரு எக்ஸாம்பிளாக நான் உங்களுக்கு பணமாக கொடுக்குறத விட ஒரு தொழில் ஆரம்பிக்க கொடுத்தேன்னா இன்றைக்கி நான் உதவின காசில் நீங்கள் வாழ்க்கை ஃபுல்லாக உங்களுக்கான இன்கம் வந்துகிட்டே இருக்கும், நீங்கள் உங்கள் பசங்களை படிக்க வைக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு ஒரு இன்டென்ஷனோட ஒரு ரோட் மேப் போட்டு கொடுக்குற ஒரு தலைவரை நாங்கள் எங்கேயுமே பார்த்ததில்லை.
விஷயம் மட்டும் எங்களுக்கு கேட்கணும். இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி வந்து நிகழ்ச்சியாக பண்ணி எல்லாருக்கும் கொடுக்கணும் அப்படின்ற எண்ணம் உங்களுக்கு எப்போ தோணுச்சு? இதுக்கான காரணம் என்ன? அது சிறு வயதிலேருந்தே வந்திருக்கு அந்த நம்ம கொடுத்து கொண்டே இருக்கணும் போல இருக்கு. இங்கே வந்ததை இன்னும் கொடுக்கணும் போல கிடக்குது, அவ்வளவுதான். யாருக்கு என்ன கேட்டான்னா கொடுக்கணும். ஒரு காலம் இல்லையென்ற பழக்கம் இல்லை, அவ்வளவு. செக். ஓகே. ஸோ நீங்கள் சின்ன வயசுல இருந்தே நீங்கள் உதவிட்டு இருக்கீங்கன்னு சொன்னீங்க, அதுவும் 12 வயசுல இருந்து உதவிட்டு இருக்கீங்கன்னு நீங்கள் சொன்னீங்க. எந்த மொமெண்ட்டில் யாரை பார்த்து நீங்கள் இன்ஸ்பயர் ஆனீங்க சார் உதவி பண்ணணும் அப்படின்னு? இல்லை, டிசேபிள் பிள்ளைகளை பார்த்தோன்னா எனக்கு ஒன்றுமே ஓடாது. இங்கே கூட பார்த்தேன், சில பிள்ளைகளை பார்த்தோன்னே ஒரு பெரிய கஷ்டமாக இருக்குது. அவைகளை விட அந்த தாய்மார் இவ்வளவு கஷ்டப்படுவி நம்ம அந்த டிசேபிள் குழந்தைகளை வச்சு கொண்டு. பட் எல்லா விஷயம் பண்ணும்போதுமே நமக்கு ஃபேமிலி சப்போர்ட்னு ஒன்று கண்டிப்பாக வேணும்ல. நம்ம நார்மலாக ஒரு ஜாப் பண்ணோன்னாவே நமக்கு ஒரு ஃபேமிலி சப்போர்ட் தேவை. பட் நீங்கள் வந்து ஆயிரங்கள்ல இல்லை, கோடிக்கணக்கில் செலவு பண்ணி நீங்கள் நல்ல திட்டங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க, நிறைய பேருக்கு தேவையான விஷயங்களை கொடுத்துட்ருக்கீங்க. ஃபேமிலியிலேருந்து என்ன மாதிரியான சப்போர்ட் இருக்குது? அவங்க எந்த அளவுக்கு உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருந்திருக்காங்க ஃப்ரம் த பிகினிங் ஸ்டேஜ்? அப்பா, இது வந்து உங்கள் ஃபேமிலியில் சப்போர்ட் பண்ணுறாங்க. ஃபேமிலி ஃபுல் சப்போர்ட் தான். ஒன்று காலம் ஒன்றும் கொடுக்க வேணாம்னு சொல்ல மாட்டோம், நிறைய கொடுங்கன்னு தான் சொல்லுவீனம். நான் சுவிட்சர்லாண்டில் இருக்கிறேன்னா அங்கே விட்டுட்டு இலங்கையில் இருக்கிற காரணம் மக்களுக்கு உதவி செய்ய வேணுமென்றதுக்காகத்தான். என்னுடைய பிள்ளைகள் எல்லாரையும் விட்டு இங்கே வந்திருக்கிற காரணமே அதுதான். நான் தனியாக இருக்கிறேன், இடையில் போய் பார்த்துட்டு வருவேன், அவையிலும் வந்துட்டு போயிடும், அவ்வளவு. ஓகே, ஒன் லாஸ்ட் கொஸ்டின் சார். நம்ம வந்து இந்த உலகத்துக்கு வந்திருக்கோம், நம்ம இவ்வளோ தூரம் சர்வை பண்ணியிருக்கோம்னா எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்கும், அதுக்காக நம்ம ஓடிட்டு இருப்போம். பட் நம்ம யங்கர் ஜென்ரேஷனுக்கு ஒரு அட்வைஸ் கொடுப்போம்ல, நீ இந்த மாதிரி இரு, இந்த மாதிரி பண்ணு. யங்கர் ஜென்ரேஷன் ஆர் உங்கள் கிராண்ட் சில்ட்ரனுக்கு ஏதாவது நீங்கள் அட்வைஸ் கொடுக்கணுன்னா என்ன கொடுப்பீங்க? கண்டித்து ஒருத்தருமே இயலாதுன்னு இருக்காமல் ஏதாவது ஒரு சிறு தொழிலை துவங்கி செய்யக்கூடியதாக இருக்கணும். இல்லாட்டி ஏதாவது ஒரு தொழில் முயற்சி கொண்டு இருக்க வேணும்னு தான் நான் விரும்புகிறேன். அப்படியான இதுகளுக்கு தேவையண்டா கூட நீங்கள் கிருத்திகா மேடத்தை கண்டெக்ட் பண்ணால் அவள் உதவி செய்வா, என்னட்ட கேட்டுட்டு செய்வா. மனித நேயம் அப்படிங்கிறது வந்து நீங்கள் ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணுறீங்க, அதை வந்து ஃபாலோ பண்ணுறீங்கன்றது எங்களுக்கு தெரியும். பட் இவ்வளோ பெரிய பேனரில் இந்த பகிர்ந்து உனக்கு ஒரு ஸ்பெஷல் பிளேஸ் நீங்கள் கொடுத்துருக்கீங்க, அது மூலிமா நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? என்ன அதுக்கு பின்னாடி இருக்க ஸ்டோரி என்ன? ஓகே, ஆக்சுவலி அப்பா இறக்கும்போது கையில் வெறும் 4000 ரூபாய் தான். செங்கல்பட்டு ஹாஸ்பிட்டல்லேருந்து இங்கே சென்னைக்கு வரத்துக்கு அந்த டைமில் எனக்கு பெரிய இன்கம்லாம் எதுவும் கிடையாது. ஒரு பர்சனுக்கு ஃபோன் பண்ணி நான் கேட்குறேன், என்னோடய அப்பா இறந்துட்டாங்க, நாளைக்கு காரியம் பண்ணணும், எனக்கு பேமெண்ட் இல்லை அப்படின்னு சொல்லும் பொழுது அங்கே வந்து உதவிக்கு பதிலாக நக்கலும் நையாண்டியும் தான் கிடச்சிது. அப்போ தான் நினச்சேன், இங்கே வந்து ஹாப்பினஸை ஷேர் பண்ணிக்கிறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க, ஆனால் துக்கத்தை ஷேர் பண்ணுறதுக்கு ஒரு ஜீவன் கூட இந்த உலகத்தில் கிடையாது. அந்த துக்கத்தை ஷேர் பண்ணுற ஒரு பர்சனாக நான் இருக்கணும்னு நினச்சேன். என்கிட்ட இருக்கிறத நான் கண்டிப்பாக சத்தியமாக, என் பிள்ளைங்க எனக்கு இருக்காங்க, என்கிட்ட இருக்கிறத நான் பகிர்ந்து கண்டிப்பாக என் வாழ்நாள் முழுக்க நான் கொடுப்பேன். அது எதுவாக இருந்தாலும் சரி, எஜுகேஷனாக இருக்கட்டும், இல்லை என்னால் முடிஞ்ச சிரிப்பாகட்டும், என்னால் முடிஞ்ச ஒரு அன்பாக இருக்கட்டும், எல்லாத்தையும் என்னோடய வாழ்நாள் முழுக்க கொடுப்பேன். 36 வயசு எனக்கு தெரிஞ்சிருக்கு இந்த உண்மை, இது எல்லாருக்குமே மனுஷங்களுக்குள்ளே இருக்குது. அந்த அன்பு புரியும் பொழுது இது எல்லாமே மாறும். எங்கள் அப்பாவுக்கு நான் ஒரு பொண்ணாக இருந்து நான் எவ்வளோ பர்டன் நான் அன்றைக்கி அனுபவிச்சனோ, வந்து இறங்கும்போது காசு இல்லாமல் இருக்கும்போது அனுபவிச்சனோ, அது இல்லவே கூடாது அப்படிங்கிறதுக்காக இப்போ வரைக்கும் செங்கல்பட்டில் அப்பா அம்மாவோ இல்லை யாரையோ எடுத்துகிட்டு வர முடியல அப்படின்னா முதல் கால் எனக்கு மட்டும்தான் அடிப்பாங்க. அவங்கள எந்த ஊராக இருந்தாலும் நான் கொண்டு போய் சேர்ப்பேன். இது நான் எனக்கு நானே அப்பாவுக்கு கொடுத்த சத்தியம். அதை வாழ்க்கை முழுக்க நான் செய்வேன்.